வணக்கம். அப்ரஹாம், தமிழகம் முழுவதும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களாக மிக பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கு இன்று காலை தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜுவாலால் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அது முதல் தொடர்ந்து சிபிசிஐடி குழுவினர் உடனடியாக தங்களது விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக எஃப்ஐஆர் 2/2024 என்ற எண்ணிடப்பட்டு அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. உடனடியாக சிபிசிஐடி போலீசார் தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த விசாரணையின் அடுத்த கட்டமாக சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் திருநெல்வேலி சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் உலகராணி மற்றும் அவரது குழுவினர் கரைசுத்துப்புதூரில் ஜெயக்குமார் மர்மமாக உயிரிழந்து கிடந்த அந்த தோட்டத்திற்கு தற்போது சென்று ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். 2 பொலேரோ ஜீப்புகளில் வந்த அவர்களுடன் இந்த வழக்கு முதலாக பதிவு செய்யப்பட்ட உபரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட டிஎஸ்பி வள்ளியூர் டிஎஸ்பி யோகேஷ் குமாரும் உடன் சென்றிருக்கிறார். இந்த வழக்கு நெல்லை மாவட்ட காவல்துறையினரிடம் இருந்து சிபிசிஐடி குழுவினரிடம் மாற்றப்பட்ட நிலையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை உடனடியாக தொடங்கி உள்ளது. யோகேஷ் குமார், இந்த வழக்கில் இதுவரை என்ன விசாரணை நடந்திருக்கிறது, என்னென்ன விசாரித்து இருக்கிறோம், யார் யாரிடமெல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த விசாரணை அறிக்கை, பிரேத பரிசோதனை அறிக்கை, சயின்டிபிக் சோதனை என கூறப்பட்ட அறிவியல் சோதனை சம்பந்தமாக வந்த முடிவுகள், பிரேத பரிசோதனையின் ஸ்பெஷல் ஒப்பீனியன், 2வது ஒப்பீனியன் எடுக்கப்பட்ட தகவல் என அனைத்தையும் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் உலகராணியிடம் வழங்கிவிட்டதாக தெரிய வருகிறது. இதை அடுத்து அந்த பகுதியில் ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த அந்த தோட்டத்தில் தற்போது 11 பேர் அடங்கிய குழுவினர், சரியாக சொல்வதென்றால் 10 பேர் அடங்கிய குழுவினர் என்று நினைக்கிறேன், அவர்கள் அனைவரும் அங்கு சென்று இப்பொழுது தங்களது விசாரணையை சிபிசிஐடியினுடைய விசாரணையை தொடக்கி உள்ளனர். 2-3 நாட்களாக, ஒரு வாரமாக இந்த வழக்கின் அடுத்த நிலைமை என்ன என்று தெரியாத ஒரு நிலை நீடித்த நிலையில் ஓரளவு அமைதியாக இருந்த திசேன் விளை கரை சுத்துப்புதிர் ஏரியா மீண்டும் பரபரப்பிற்குள் வந்திருக்கிறது என்றே காண தோன்றுகிறது. சிபிசிஐடி போலீசார் அங்கு விசாரணைக்கு வந்த தகவலை அடித்து அந்த பகுதியில் ஏராளமானோர் அதை வேடிக்கை பார்ப்பதற்காக தற்பொழுது வந்துள்ளனர். சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி விசாரணை எங்கெங்கு போகிறார்கள் என்ன என்பதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், கவர் செய்ய முடியும். ஆனால் விசாரணையில் என்னென்ன கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது அது போன்ற தகவல்கள் உடனடியாக வெளியாக வாய்ப்பில்லை. இருந்தாலும் இவர்கள் எந்த சிபிசிஐடி சிறப்பு குழுவினர் எந்த அடிப்படையில் இந்த விசாரணையை எந்த நோக்கத்தில் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள் என்பது பற்றிய தகவல்களை தொடர்ந்து நமது சத்தியம் தொலைக்காட்சியில் வழங்குவதற்கு நாம் தகவல்களை சேகரித்து வருகின்றோம். இந்த வழக்கின் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று பரபரப்பாக என்ன பேசப்பட்டது என்றால், இந்த வழக்கில் இன்னமும் சம்பந்தப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களை மாவட்ட காவல் துறையினரால் அவர்களுக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் நெருங்க முடியவில்லை. எனவே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதனால் இந்த வழக்கில் சந்தேகப்படும்படியாக இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரலாம் என நெல்லை மாவட்டம் முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. எப்படி இருந்தாலும் உடனடியாக இன்று காலை தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜுவால் அறிவித்த உடனேயே சிபிசிஐடி போலீசார் விரைவாக தங்களது விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் இவர்களது விசாரணை கோணம் என்னவாக இருக்கும், இதிலாவது அவர் கொலை செய்யப்பட்டாரா, தற்கொலை செய்து கொண்டாரா, அதுக்குரிய காரணங்கள் என்னவென்று வெளிவருமா என அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். அப்ரஹாம்.